வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஃப்ளம்பிங் ஃபிட்டிங் மாட்டுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து காரைக்கால் ஏரியாவில் ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த வீட்டுக்கு. நீங்கள் அதை போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் வருஷலாக வீடியோ இருக்குது கன்சில் பண்ணுறது. வாஷ் பேஷனு 2 வெஸ்டர்னு 2 அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஜான்சன் பேஷன் வந்திருக்கு, ஜான்சன் வெஸ்டர்ன் பேஷன் வந்திருக்கு. அடுத்தது வெஸ்டர்ன், இந்த மாடல் வெஸ்டர்னு நார்மலான மாடலில் வெஸ்டர்னு 1 பீஸ் கிடையாது, தேங்கு தனியாக வர மாடலு. இதில் 4 ஸ்க்ரூ, சில கம்பெனியில் 2 ஸ்க்ரூ தான் கொடுப்பாங்க. அதுக்கு டேங்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது வந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இப்போ 4-5 பைப்புக்கு அர்த்தாகுது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணேன். வாஷ் பண்ண வீடியோ தனியாக போட்டிருக்கேன் நான். காப்பர்ஸ் வாட்ரு, டேங்க் வாட்ரு ப்ளஸ் ஹீட்ரு வாட்ரு, ஷவரு ப்ளஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ளே ஐட்டம் எல்லாத்தையும் செட் பண்ணோம். வெஸ்டர்னுக்குள்ளே பைப்பு எல்லாத்தையும் ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். ஒரு ஹீட்ரு 2 பாத்ரூமுக்கு ஒரே ஹீட்ரு வைக்கிறது, திரும்பி 2 ஹீட்ரு வைக்கிற மாரி இருந்தால் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நான் நிறைய வீடியோ இருக்குது அதில். இந்த ஒரு அட்டாச் பாத்ரூமு, இன்னொரு அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் வீடியோ தனியாகவே இதுக்காக போட்டிருக்கேன் அதில். ஏன்னா இது இந்த வீட்டில் ஒரு 3 வாஷ் பேஷனு, அதனால் வாஷ் பேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயும் அதேமாரி சேம் இது. இங்கே தான் ஹீட்ரு வச்சுட்டு அந்த பாத்ரூமுக்கு போகணும். அதேமாரி லைனு லூப்பிங் கொடுக்கணும். இப்போ இந்த சைடு எல்லா ஹெல்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வெஸ்டர்ன் இங்கே செட் பண்ணி ஆகணும். எல்லாம் டைல்ஸ் ஒட்டி ரெடியாக இருக்குது. இப்போ கிச்சனில் டபுள் சிங்க் உள்ளது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன் அதில். அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக ஒரு வீட்டுக்கும் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் வீடியோ இருக்குது. அது ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள். இங்கே ஒரு வாஷ் பேஷன் வருது, வாஷிங் மிஷின் வருது. இந்த டபுள் சிங்கு டேப்பு, சிங்கிலே மிக்சரு டேப்பு, அதையும் ப்ளேலிஸ்ட்டில் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் என்னோடய வீடியோ பாருங்கள். ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக ஒரு 20 வீடியோ இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கன்சீல் பண்ணுற வீடியோலேருந்து அவுட்ரு அடிக்கிறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லா வீடியோவும் தனித்தனியாகவே ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பான். இதில் வந்து டபுள் சிங்கு உள்ளது, டபுள் சிங்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கான். இங்கே ஒரு 2 டேப்பு வருது. இங்கே பிவிசி டேப்பு தான் வருது. நம்ம டேப்பு வந்திருக்கு, அது என்ன மெட்டீரியல்னு பார்ப்போம். இது வந்து டஃப்லான் டேப்பு. நம்ம நூலு ஜெல்லாக்கு பதிலாக டஃப்லான் டேப் அடித்தா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஷவர் ஆம்போடு வந்திருக்கு. எம்சியில் பேஷன் பேக்கிங் வந்திருக்கு. ப்ளஸ் வாஷ் பேஷன் வேஸ்ட்டு கப்பு. இது வந்து லாங் பாடி டேப்பு, அஜித் கம்பெனியில் வந்திருக்கு லாங் பாடி டேப்பு. இப்போ வந்து இது வந்து எல்லாத்தையும் ஆங்கிள் வால் வந்திருக்கு ஃபுல்லாக. இது வந்து பில்லர் காருக்கு நம்ம வாஷ் பேஷனில் செட் பண்ணுறதுக்காக பில்லர் காருக்கு வந்திருக்கு. இதில் வந்து வாஷர் ஒரு சில்வரில் வாஷர் கொடுப்பாங்க. அந்தமாரி வாஷர் கொடுக்குறதுனால இப்போ ஃப்ளாஞ்சு போட்டு தான் லாக் பண்ணுற மாரி இருக்குது. இது ஆங்கிள் வால் வந்திருக்கு. நல்லா ஒரு பிக்காக ஆங்கிள் வால் வந்திருக்குது. எல்லாத்தையும் ஒரே மாடல்லே எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஹெல்த்து பாஸ்ட் வந்து நம்ம மீடியமாக பிவிசி இதில் எடுத்திருக்காங்க. அவங்க கஸ்டமர் விருப்பம் தான் நம்ம எழுதி கொடுத்துறது. ஏன்னா பிவிசியாக சிபியாக அவங்களே பார்த்துப்பாங்க. பிராஸ்குரு எல்லாமே வந்திருக்கு. இது சிபி ஃப்ளாஞ்சு கப்பு டைப்பு, இப்போ பிளேட்டு டைப்புன்னு இருக்குது. 2 டைப்பு அதுக்கேற்ற மாரி போடணும். இது வந்து பிராஸ்குரு 8mm பாஸ்னரு பேஷனுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூமு, காப்பர்ஸ் வாட்ரு, டேங்க் வாட்ரு, ஹீட்ரு வாட்ரு. ஃப்ளாஞ்சு எதுக்கு தேவைன்னா அது ஃப்ளாஞ்சு சுற்றக்கூடாது. அதுக்கேற்ற மாரி நம்ம முறுக்கிடணும். இப்போ பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சதுனால நம்ம டேப்பு ஈவனாக முறுக்க முடியுது. ஸ்ப்ரிட்டில் வச்சதுனால மட்டமாக முறுக்க முடியுது. நம்ம தேவையான அளவுக்கு அறுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த டேப் முடிஞ்சு ஷவர் கொண்ட மட்டும் கஸ்டமர் இன்னும் எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஷவரும் மேலே மாட்டியாச்சு. மேலே இது இப்போ இதுக்கும் ஃப்ளாஞ்சு போட்டு தான் முறுக்கணும். நம்ம
இப்போ வாஷ் பேஷன் செட் பண்ண வீடியோ தான் தனியாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இதுக்கு ஆங்கிள் வால்வு போட்டுட்டு அதை கனெக்ஷன் ஹோஸ் பண்ணி வெஸ்டர்ன் டைல்ட்டு தனியாக செட் பண்ணியிருக்கேன். இன்னும் மாவு வைக்கிறது மட்டும்தான் வேலை. அதில் ஹெல்த்து பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஆங்கிள் வால் செட் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. இங்கே ஹீட்ரு வைக்கிறதுனால 2 இதுலேயும் டம்மி பண்ணியாச்சு. நம்ம அவுட்டரில் டீ போட்டதுனால அது வழியாக கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம ஃபுல்லாக. நம்ம என்னோடய வீடியோ போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது. இது ஷவரு ஃபுல்லாக எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த முனையில் வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே வந்து எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணியாச்சு. இது ரிமூவ் பண்ணுற இது நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஜாலியை பயிஞ்சாச்சு. இது வந்து ஹால் ஏரியாவில் அலசி விட்டால் போகிறதுக்காக ஃப்ளோர் டாப் வச்சு நம்ம ஒரு ஜாலி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஜாலி கேட்டிருக்காங்க. மாஃபு தான் போடுவாங்க மெயினாக, இருந்தாலும் அலசி விடுறது. இங்கே ரூமை தான் பாத்ரூமில் அலசி தள்ளி விட்ருவாங்க. இந்த வாஷ் பேஷன் செட் பண்ண வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இதுலேயும் 3 டேப்பு ஈவனாக முறிக்காச்சு. மேலே ஷவர் இது வந்துடும் பெண்டிங்கு. இது ஷவர் முறிக்காச்சு, மேலே ஹெட் எல்லாம் முறிக்காச்சு. இந்த ஹீட்டருக்கு மட்டும் ஆங்கிள் பெண்டிங் இருக்குது. இப்போ ஹெச் நெப்பிள் போட்டு கனெக்ஷன் ஹோஸ் போட்டு வச்சுருக்கோம், அது மட்டும் போட்டிருந்தோம். இதில் வந்து இப்போ ஆங்கிள் ஹெட்டு மட்டும் மாட்டிட்டு நம்ம வந்து ஆங்கிள் வால் மாட்ட வேண்டியதான். இதுலேயும் வெஸ்டர்ன் மாட்டியாச்சு. வெஸ்டர்ன் நான் மாட்டின வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் வீடியோ போய் பாருங்கள், அப்போ ஃபுல்லாக தெரியும். இப்போ மாவு மைக்க தான் பெண்டிங்கு. இந்த ஏரியாவுக்கு சென்ட்ரு ஏற்ற மாரி கரெக்டாக வச்சுருக்கோம். பைப்பு 4-5 பைப்பு வச்சதுனால இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. வேஸ்ட் வாட்டர் அந்த கார்னரில் ஓடுற மாரி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இப்போ ஆங்கிள் வால்வு போட்டு ஹீட்டருக்கு லூப் பண்ணியாச்சு. இப்போ இந்த வழியாக ஹீட்ரு வந்து அந்த லூப்பிங்க போயிடும். நம்ம ஹீட்ரு முறுக்குனா இங்கேயும் ஹீட்ரு வரும், இன்னொரு பாத்ரூமுக்கு ஹீட்ரு வந்துடும். இப்போ இதேமாரி கனெக்ட் பண்ணணும். ஹீட்டருக்குன்னா லூப் பண்ணுறது இதேமாரி தான் கனெக்ட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மற்ற வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் போல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பருக்கு கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. நன்றி.